நம்மோடு புவிசார் அரசியல் நிபுணரும் ஓய்வு பெற்ற பேராசிரியருமான திரு லசாரஸ் சாம்ராஜ் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ பாகிஸ்தானில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பப்பட் கவர்மெண்ட் மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. அசிம் முனீர் ரிங் மாஸ்டர் மாதிரி பின்னாடி நின்று பிரதமரை இயக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர் திடீரென தாமே ஆட்சிக்கு வரணும், இதை விட அதிக பவருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான அல்லது அதற்கான முயற்சியை எடுப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கக்கூடும்? அதாவது பாகிஸ்தான் வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா அதுக்குள்ள ஆன்சர் தெளிவா தெரியும். அதாவது பாகிஸ்தான் பிறக்கும் போதே பிரச்சனையோடு பிறந்த ஒரு நாடு. ரெண்டாவது, அங்க ஜனநாயகம் தலைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அங்க யாரும் செய்யல. அங்க சொல்லுவாங்க அல்லாஹ், ஆர்மி, அமெரிக்கா. இப்ப புதுசா ஆட் பண்ணி இருக்கிறது ஆர்ம்ஸ்னா பிச்சை எடுக்கிறது. இந்த நாள்ல தான் பாகிஸ்தான் வளர்ந்துட்டு சர்வை பண்ணிட்டு இருக்கு. பிச்சை எடுக்கிறது கடைசி நிலைமை. முதல்ல கடவுள் நினைச்சாங்க அல்லாஹ் காப்பாத்துவாரு, ரெண்டாவது ஆர்மி காப்பாத்தன்னு நினைச்சாங்க, மூணாவது அமெரிக்கா காப்பாத்தன்னு நினைச்சாங்க. இப்ப பிச்சை எடுத்து வாழலாம்னு நினைக்கிறாங்க. அங்க there is a government but no governance. அங்க மிலிட்டரி தான் எப்பவுமே கண்ட்ரோல்ல இருக்கு. மிலிட்டரி தான் டிசிஷன் மேக்கர், பாலிசி மேக்கர், ஆல் இன் ஆல். இப்ப முன்னேற பொறுத்தவரையில அவருக்கு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. நீங்க ட்ரம்ப் ஈரான் வாருக்கு முன்னால பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு பேசாம முனீரை கூப்பிட்டு ஒயிட் ஹவுஸ்ல விருந்து கொடுத்தார். அது என்ன கேட்டுன்னா, முனீருக்கு தனக்கு தான் சர்வதேச அளவுல அங்கீகாரம் பெற்ற தலைவர் அப்படின்னு உள்ள ஒரு மன உறுதி வந்துச்சு. ரெண்டாவது, இப்போ சவுதி, துருக்கி இந்த நாடுகள்கிட்ட சேர்ந்தா நமக்கு பண உதவி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பிச்சை எடுத்து வாழுற குடும்பம் எப்படி பிச்சைக்காரனாட்ட இருக்குமோ அதுபோல கடன் 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 இப்படி கடனையும் வெளிநாட்டு உதவியையும் நம்பி இருந்து இந்திய வெறுப்பு, இந்தியாவை சீர்குலைக்கணும்ல நோக்கத்துல, தவறான எண்ணத்துல தவறான முடிவுகளை பாகிஸ்தான் நிர்வாகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. பனிப்போர் காலத்துல இந்தியாவுக்கு எதிராக இந்த அமெரிக்கா கூட கூட்டு சேர்ந்து சீட்டோ சென்டோல சேர்ந்தாங்க. அதனால அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் குமிஞ்சது. அமெரிக்காவினுடைய காலனியாக பாகிஸ்தான் மாறிவிட்டது. அதுபோன்று ஆப்கானிஸ்தான் வார்ல புனித போர் அப்படின்னு சொல்லிட்டு சோவியத் யூனியனை விரட்டுறதுக்காக பாகிஸ்தான் ஒரு தளமாக பன்னாட்டு சக்திகள் பயன்படுத்தின. அதுக்கும் பாகிஸ்தான் பலியாயிட்டு. இப்பவும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அரசு தவறான முடிவுகளை எடுத்து வெளிநாட்டு சக்திகளை உள்ள ஊடுருவிட்டுறாங்க. இப்ப சைனாவை முதலீடு முறையில வரவழைத்தது பெரிய எதிர்ப்பை உண்டாக்கிட்ட மக்கள் மத்தியில். சைனா சிட்டிசன்ஸ் அட்டாக் பண்றாங்க பாகிஸ்தானி. அதுக்கு மேல பாகிஸ்தானுடைய 40% ஏரியாவை கொண்ட பலுச்சிஸ்தான் ஆகஸ்ட் 11 இண்டிபெண்டன்ஸ் டேன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காச்சு. அதை ரெகனைஸ் பண்ணல எந்த நாடும், ஆனா அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க பலுச்சிஸ்தான். அடுத்தது, பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர்ல எலெக்ஷன் நடத்துறதுல பெரிய குளறுபடி. எல்லாத்துக்கும் மேல பாகிஸ்தான் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை உருவாக தொடங்கிட்டு. இப்ப அவரு இம்ரான்கானுக்கு எதிராக பிஎம்எல்லும் பிபிபியும் சேர்ந்தாங்க. இப்போ பெனாசீர் பூட்டோக மகன் பிலாவால் பூட்டோ அவர் டிசன்ட் வாய்ஸ் சொல்ல தொடங்கிட்டார் ஷெரீப்புக்கு எதிராக. அப்படி கூட்டணிக்குள்ளே குழப்பம், மாநில அளவுல குழப்பம், உள்நாட்டுல பாத்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம், மிகப்பெரிய பிரச்சனை. அங்கேயும் எக்ஸாம் நடத்தினதுல பெரிய குளறுபடி நடந்து மிகப்பெரிய போராட்டங்களை இளைஞர்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பெரிய போராட்டம். மோரோவர் 50% மேல் மக்கள் இன்னைக்கும் படிப்பறிவு இல்லாம இருக்கிறாங்க. இன்னும் சரியான பவர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் பெரும்பாலான இடத்துக்கு கொடுக்கல. இன்னைக்கு நாட்டினுடைய நிர்வாகத்தை முக்கியமா நிர்ணயிக்கிறது மிலிட்டரி தான். பாகிஸ்தான்ல ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் எல்லாம்
மிலிட்டரி ரிலேட்டட் பீப்புள். அவங்களுக்கு எங்க இருந்து இந்த பணம் வருதுன்னு கேட்டா ஆயுதங்களை இறக்குமதி செய்யறதுல உள்ள கமிஷன். அதனால பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து இந்திய வெறுப்புல தொடர்ந்து ஆயுதங்களை வாங்கி குடிச்சு பொதுமக்களுடைய மேம்பாட்டுக்கு, கல்வி, சுகாதாரம், பொருளாதார மேம்பாட்டுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யாம, அதனால டோட்டலா பாகிஸ்தான் has become a failed state. ஒரு ஃபெயில்டு ஸ்டேட் வரும்போது அங்க டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுக்கு நோ வேல்யூ. எந்த டெமோக்ரஸிக்குள்ளே ஒரு ஸ்டேபிள் டெமோக்ரஸி கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா முனீர் வந்து கண்ட்ரோல் எடுத்துப்பார். எப்பவுமே பாகிஸ்தான் இஸ் ரூல்டு பை மிலிட்டரி அண்ட் ரிலீஜியஸ் லீடர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பெனிஃபிஷியரி. அதனால அடுத்தது ஆப்கானிஸ்தான் பார்டர்ல பெரிய பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் பிரச்சனை, வெளிநாட்டிலையும் பிரச்சனை. இப்ப சைனா பாகிஸ்தானை பற்றி சந்தேகம் பண்ண தொடங்கிட்டு, அவங்களுக்கு எந்த முதலீடும் ஒரு ரிட்டர்னும் இல்லை. பாகிஸ்தானுடைய ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா எந்த ஒரு முதலீடும் அங்க போய் சேராது. அதுல பாகிஸ்தான்ல அடுத்த ஒரே ஒரு அல்டர்னேட்டிவ் என்னட்டா அங்க மிலிட்டரி ரூல் தான். மிலிட்டரி ரூல் வந்து திரும்பவும் டெமோக்ரஸி வில் பி சப்ரஸ்ட். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 1947 சுதந்திரம் அடைஞ்ச இந்தியா 1950 வெற்றிகரமா எலெக்ஷன் நம்ம நடத்தி முடிச்சோம். 52 சார், இப்ப இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க பட்டியலிடுறீங்க. அப்படி இருந்தும் இவ்வளவு ப்ராப்ளம்ஸை கொண்ட ஒரு நாட்டை தன்னுடைய தலைமைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு முனீர் ஏன் நினைக்கிறாரு? இப்ப இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்லேயே அவர் இருந்துக்கலாம் இல்லையா? தலைமை பொறுப்புக்கு வரணும்னு அவர் ஏன் ஆசைப்படுறாரு? இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதை சார்ட் அவுட் பண்றது கஷ்டம் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. அப்படி இருக்கும்போது முனீர் இந்த நடவடிக்கை எடுக்க என்ன காரணம், என்ன அவருக்கு சப்போர்ட்ல இங்க வராருன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அங்க ராணுவ ஆட்சிக்கு வந்தா சொன்னேன் இல்லையா, பன்னாட்டு அங்கீகாரம் அவருக்கு இருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் வந்து ஒரு பல்லு இல்லாம இருக்கிறார், சிங்கம் மாதிரி ஒரு பொம்மை. பன்னாட்டு தலைவர்கள் யாரும் அவர் அங்கீகரிக்கல, எல்லாரும் முனீர் தான் அங்கீகரிக்கிறாங்க. அவருக்கு பன்னாட்டு அங்கீகாரம் கிடைச்சது. ரெண்டாவது, இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை கோயலேஷன் பார்ட்னர்ஸுக்குள்ளே. அந்த கோயலேஷன் பார்ட்னர்ஸ் ஒற்றுமை இல்லாம எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் அவங்க தீர்வு காணல. அப்ப பாகிஸ்தான் வந்து கல்ச்சரலி இஸ் நாட் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ட்ரெடிஷனலா அவங்க வந்து மிலிட்டரி சென்ட்ரிக் கண்ட்ரி. பாகிஸ்தான் இஸ் ரூல்டு பை மிலிட்டரி தேன் டெமோக்ரஸி த்ரூ அவுட் பாகிஸ்தான் ஹிஸ்டரி. Indian history is totally different. Indian constitution is the greatest strength of India. Okay. இந்தியாவில் உள்ள எலெக்ஷன் இதெல்லாம் அங்க பாகிஸ்தான்ல எலெக்ஷன் இப்ப நடந்தது. 1971 முதல் எலெக்ஷன் நடந்து அது பாகிஸ்தானே டிவைட் பண்ணி விடுது. இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல நடந்த எலெக்ஷன்ல பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.